அனைவருக்கும் வணக்கம். காலையிலே அவர் போய் மருதாணி தலை துளசி இதெல்லாத்தையும் அறுத்துட்டு வந்துட்டாருங்க. பஞ்சகவ்ய விளக்கு சாம்பிராணி எல்லாம் செய்யறதுக்கு இதெல்லாம் பொடி பண்ணி போடுறதுக்கு தேவைப்படுமா அது எல்லாத்தையும் அறுத்துட்டு வந்தாரு. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஒரே சவுண்டு என்னடான்னு போய் பார்த்தா எங்க சிவா எல்லாம் கத்திட்டு கிடந்தான். டே எதுக்குடா கத்துற விடுறா அப்படின்னு போய் பார்த்தா எங்க ஏரியா உள்ள வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துரத்திட்டு கிடந்தாங்க. அதுங்களும் இதை பார்த்து ஓட அது இதுங்களை பயமுறுத்த சிவாவை பயமுறுத்த செம்ம சிரிப்பா இருந்துச்சு. அதுங்க விளையாடுறதெல்லாம் பாக்குறதுக்கு. முக்காவாசி காலேஜ் பக்கத்துல தாங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேர் வந்தாங்க. இன்னைக்கு ஒரு 50-60 பேர் இருக்கிறாங்க. நாங்க அங்கிட்டெல்லாம் துரத்திட்டு இருக்கிறத பார்த்தா சைடா இந்த பக்கம் ஒரு 3 பேர் வந்துட்டாங்க. நானும் இப்படி திரும்பி பார்க்கறேன். அழுங்காம இந்த வீடியோ எடுத்துட்டேன். தான் திங்கிறதுல பாதி எங்க ஆட்டுக்கு ஒன்னு கொடுக்குது. கத்தி தொலையாத, உங்க ஆளுங்களை கூப்பிட்றாத, இரு நாங்க திங்கிறதுல பாதி உனக்கும் தரோம், ஓகேவா டீலா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு திங்க எங்க ஆட்டுக்கு ஒண்ணு கொடுக்க அப்படின்னு சொல்லி தின்னுட்டு இருந்தாங்க. செம்ம சிரிப்பா இருந்துச்சு இது பாக்குறதுக்கு. இப்பதாங்க தீவன பேர் நட்டு வச்சோம். எல்லாத்தையும் உடச்சு தள்ளிட்டு வந்து போயிட்டாங்க. சரி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம பொழப்பு ஆகாதுன்ட்டு அப்புறம் நான் மருதாணி தலை, மருதாணி பூவு, மருதாணி விதை எல்லாத்தையும் தனித்தனியா உருவி வச்சிருந்தேன். ஏன்னா அப்பதான் வந்து சாம்பிராணி விளக்கெல்லாம் செய்யறதுக்கு எடுத்து போறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் மருதாணி, அப்புறம் வேப்பந்தலை, துளசி இது எல்லாத்தையும் நிழல்ல வந்து காய வச்சாச்சு. என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா பழைய சாதம் நைட்டு வந்து வச்சது இருந்துச்சு. சரி அது தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன், கரைச்சி குடிச்சிடலாம். இதுக்கு சைடிஸ் வந்து கொத்தரை வத்தல் போட்டு வச்சிருந்தேன்னா சூப்பரா இருக்கும். மறுத்து வச்சோம்னா பழைய சாதத்துக்கும் அதுக்கும் செம்ம சூப்பரா இருக்கும். அப்புறம் சின்ன வெங்காயம் இருந்துச்சு, அவ்வளவுதாங்க. அப்புறம் மதியானத்துக்கு அரிசி பருப்பு வந்து ஊற வச்சிருக்கேன். அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில பழைய சாதத்தை சாப்பிட்டுட்டு அரிசி பருப்பு வந்து ஊற வச்சாச்சு. பருப்பு பெருசா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து ரேஷன்